அனைவருக்கும் மனோஜ் பரமேவியின் பணிவான வணக்கங்கள். என்னுடைய ஸ்டூடெண்ட்டுங்க இந்த மீனுடைய பேர்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. இப்போ இருக்கக்கூடிய நீர்நிலையில் என்னென்ன இருக்குது அப்படின்றது இந்த பதிவில், ஏன்னா நிறைய மீன் அதே மாடலான மீன் இருக்குது, அதனால் அது தெரிஞ்சுக்கங்க வித் ஐடென்டிஃபிகேஷனோட, அந்த மீனுடைய ஐடென்டிஃபிகேஷனோட. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ரோகுக்கும் மிருகாலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அதையுமே இதில் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிடலாம் எப்படின்றத. இந்த மீனை பார்த்துங்க, இது ஃபஸ்ட்டுன்னு வச்சுங்க, இது வந்து ரூப் சந்திரா, அதாவது வந்து வவ்வான்னு சொல்லக்கூடியது. இது பரானா பார்த்துறீங்களா, நம்ம நேஷனல் ஜியோகிராஃபிலாம் காட்டுவாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி மீன் தான் இது. இதை மியூட்டேஷன் பண்ணி பல்லு வச்சு வந்துருக்கு பாருங்க. இது வந்து மாமிசம் உண்ணக்கூடியது, அதாவது எல்லா மற்ற மீன்களை உணவாக எடுத்துக்கக்கூடிய ஒரு மீன் வகை இது. இது ரெண்டாவது பாருங்கள், போட்லாக். இது சில்வர் கெண்டன்னு சொல்லுவாங்க. குறைஞ்சது 15 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது. நல்ல மீன் தான், உணவுக்கு நல்ல ஒரு மீன் தான் இது. சின்ன சைஸ். இது போட்லாக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சின்ன சின்ன செதால் உள்ளது, சின்ன சின்ன பிளார் உள்ளது. உங்களுக்கு தெரியும் ஹில்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா மழமான இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது போட்லாக். வாய் பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்கும் பாருங்கள். இது மூணாவது மீன். இதுதான் ரோகு. பார்த்தா தெரியும், ரோகு கெண்டை. பெருசாச்சுன்னா இன்னும் அழகாக இருக்கும். அது பெருசு காட்டுறோம். இதுதான் ரோகு. இன்னும் இதோட பெருசாக இருக்கும். குறைஞ்சது 5 கிலோவுக்கு மேலே 20 கிலோவுக்கு மேலே வளரும். ரொம்ப ஆக்ரோஷமான மீன், ஆளை முட்டி தள்ளக்கூடிய பவர் உள்ளது இது ரோகு மீன். எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறது. ஸோ நம்ம வுட் ஒர்க்லாம் பண்ணோம்னா, இந்த மாதிரி மீனில் பண்ணோம்னா வுட் ஒர்க்கு இந்த மாடலில் அழகாக இருக்கும் பார்க்குறது. எப்படி இருக்கு பாருங்கள். அடுத்தது பில்லுக்கண்டை. பார்த்தா நீட்டாக இருக்கு பாருங்க. சிசின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உருண்டையாக இருக்கும், வாய் பெருசாக இருக்கும், குண்டாக வளரும். இது வந்து பில்லுக்கண்டை பாருங்கள், நீட்டாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுவுமே 5 கிலோவுக்கு மேலே வளரக்கூடியது, நல்லா நீட்டாக வளரக்கூடியது. நம்மளும் பிடிச்சிருக்கோம் ஏரியெலாம். ஸோ இதை பார்த்துங்க. இது எல்லாருக்குமே தெரியும், சிலேபியா மீன். இது வந்து ஆப்பிரிக்காவுடைய ஃபிஷ். இது இந்தியா ஃபிஷ் கிடையாது. குறைஞ்சது வருஷத்துக்கு 25,000 குஞ்சுகள் பொறிக்கக்கூடிய தன்மை படுத்துது. இதோடைய ஸ்கின்னை தான் இப்போ வந்து தீ பட்டுருச்சுன்னா, தீ காயம் பட்டுதுன்னா வந்துட்டு மேலே வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இது வந்து இப்போ வந்து மியூட்டேஷன் பண்ணி பார்க்குறது 1 கிலோ வரைக்குமே வளரக்கூடியது. பாருங்கள், இது எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். இந்த ஜிலேபி பார்த்தீங்கன்னா 1 கிலோ கூட வளரக்கூடிய அளவு. இதோட பெருசாக வளரக்கூடியது. இப்போ இது குத்துச்சு அப்படின்னாக்கா இன்ஃபெக்ஷன் ஆகுது. அதனால் இது குத்துச்சு கிழிச்சிது அப்படின்னாக்கா கண்டிப்பாக டிடி ஊசி போட மறந்துடாதீங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான மீன். இதுவும் குழந்தைங்களுக்கு இந்த மீன் நல்லா கொடுக்கலாம். நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட்டு இந்த ஜிலேபியில் இருக்குது. வேல்யூ தெரிஞ்சவங்க இந்த மீன் அதிகமாக சாப்பிட்றாங்க. ஏன்னா முள் அவ்வளோவா இருக்காது. சீக்கிரமாக குழந்தைங்களுக்கும் நல்லா புரதத்தை கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா, ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. திலேப்பியா. எஸ், ஏற்றுங்க. இதில் தான் உங்களுக்கு ஒரு மீன் காட்டணும்னு நினச்சேன். இதுதான் மிருகால். இதுவுமே வந்து 10 கிலோ 5 கிலோ வளரக்கூடியது. இதுவும் ஆக்ரோஷமாக மீன், வலையை முட்டி தள்ளக்கூடிய, சீக்கிரமாக கிழிக்கக்கூடிய ஒரு மீன் இது. ஸோ இதோடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதை பாருங்க. இதை வந்துட்டு தூக்கி உதிரி பார்ப்போம். இந்த மீனுக்கும் இந்த மீனுக்கும் பாருங்களா, பார்க்குறது ஒரே மாடலாக இருக்குது பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியாது. இது மிருகால், இது ரோகு. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், ஒரே மாடலாக இருக்கா. ஆனால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வரும். மிருகால் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக வருது பாருங்கள், நீட்டாக. ரோகு பாருங்கள் அப்படி ஏறி இப்படி வருது பாருங்கள். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி இருக்கா, முக்கோணம் மாதிரி. இது அப்படி வராது, அப்படியே சமமாக இருக்க மாதிரிக்கும். வாயுமே கூர்மையாக இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மீன் தான். ஸோ அடுத்தது ஒரு மீன், நாட்டு மீனில் முரில் ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடிய விரால் மீன். முரில், இங்கிலீஷில் முரில் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஸ்னேக்கெட் ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அக்வாரியமில் வளர்க்குறீங்க, கலர் கலராக மியூட்டேஷன் பண்ணி. ஸோ இதுதான் அது, விலை ஜாஸ்தி. இதுதான் முரில் ஃபிஷ். கடலில் இருக்கக்கூடிய அந்த மடவன் சொல்லுவாங்க, அதை அதுக்கு ஒரு வேறு பேர் இருக்காங்க. முரில் கிடையாது, அது முல்லட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. அதை இதை பாருங்கள், விரால் பாருங்கள். இதான் நாட்டு விரால். பாருங்க, கட்லா 5 கிலோ 20 கிலோ வளரக்கூடியது. நாங்கள் காட்டியிருப்போம் ஒரு பதிவில். இது சின்னது சீடு. இதுதான் பார்த்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மண்டை மட்டும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். 5 கிலோ 20 கிலோ 30 கிலோ கூட வளரக்கூடியது. கெண்ட வகையில் இதெல்லாம் வந்து மியூட்டேஷன் பண்ணி வளரக்கூடியது. இது எதுவுமே இனப்பெருக்கம் பண்ணாது, இன செயற்கை ஆகாது. இதை நம்மளே எடுத்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணால் தான் இது குஞ்சு பொரிக்கும். பாருங்கள், இது கட்லா, இது ரோகு, இது மிருகால். பில்லு கண்டை நம்ம காட்டிட்டோம் பார்த்தீங்களா. இதுதான் வந்து ஒரு 5 வகையான மீன்கள் தான் மியூட்டேஷன் பண்ணுறாங்க. இது பெரிய வங்கக்கடல்லேருந்து எடுத்து மியூட்டேஷன் பண்ணுறதா சொன்னால் ஒரு ரிசர்ச். ஓகேங்களா, புரிய நினைக்கிறேன். வாழ்க யோகம் யோகம் விளையாட்டம். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அது ஒரு செனில். இங்கே பாருங்கள், இந்த மீன் பார்த்துங்க, செனில் பனங்கொட்டைன்னு சொல்லக்கூடியது. இது வந்து நாட்டு மீனில் அவ்வளோ ருசியான மீன். குழம்பு வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்களாம். நீர் கொஞ்சம் வந்தால் கூட கரைக்கு ஏறக்கூடிய ஒரு மீன் இது. செனில் பனங்கொட்டை நம்ம ஏரியாவில் சொல்கிறது. மரம் ஏரின்னு கூட இதுக்கு ஒரு பேர் உண்டு. மரத்தில் ஏறக்கூடிய வல்லமைப்படுது, பனைமரம் ஏறுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாரம்பரிய மீனில் இது வந்து ரொம்ப மகத்துவமான ஒரு மீன்.
நல்ல வயதான பாட்டிங்கள் இந்த மீனை கண்டா கண்டிப்பாக விடவே மாட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு இது கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா தண்ணி இல்லாமலே உயிர் வாழும்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரிசர்ச்லையுமே ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்காரு. இது வந்து ரொம்ப நாள் உயிர் வாழும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாழ்க யோகம் யோகம் மட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.